வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன பார்த்துக்க போகிறோன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண டிவியை ஃபயர் டிவியாக மாற்றுறது எப்படிங்கிறது தான் பார்த்துக்க போகிறோம். இப்போ என்கிட்ட வந்து இருக்கிறது தீக்கோல்னால் ஒன்றும் கிடையாது, இதை ஃபயர் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இது அமேசானோட ப்ராடக்ட்டு. அதாவது கூகுள் வந்து க்ரோம் காஸ்ட்னு இறக்குனாங்கன்னா அதுக்கு போட்டியாக இவங்க எங்கிட்ட வந்து தீக்கோல் இருக்குது, ஃபயர் ஸ்டிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காம்படிஷனாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அதாவது கூகுளும் அமேசானும் மார்க்கெட்டில் பெரிய காம்படிஷன் நடக்கும். நான் தான் பெஸ்ட்டு, அங்கே அவங்க சொல்லுவாங்க நான் தான் பெஸ்ட்டுன்னு. இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் ஆனால் வரும். இந்த தீக்கோலில் என்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குது, இது அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலான்ப்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதே டாப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட், வித்தியாசமான டெக் வீடியோஸாக இருந்தாலும் சரி தான், பட்ஜெட் டெக் வீடியோஸாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது லேட்டஸ்ட் வெர்ஷன். இது லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தான் இருக்கும். இதோட மாடல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் டிவி ஸ்டிக் 4K மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட பைலிங் எல்லாமே நான் வேணா கீழே கொடுக்குறேன். இதை பிரிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபயர் டிவி ஸ்டிக்குக்கான ரிமோட் ஒன்று தந்திருக்காங்க. ரிமோட்டை தவிர கேபிள் இருக்குது. கேபிள் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டியில் தந்திருக்காங்க. அதாவது இந்த ஃபயர் டிவி ஸ்டிக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கான கேபிள். அதுக்கப்புறம் ஃபயர் டிவி ஸ்டிக் மேக்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது இதுதான் மெயினான பார்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான். இதுக்கப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ், அதாவது யூசர் மேனுவல் இருக்குது. இதற்கான பேட்டரினா ஃபயர் ஸ்டிக்கு ஒரு ரிமோட் தந்திருப்பாங்க. அந்த ரிமோட்டுக்கு போடக்கூடிய பேட்டரி ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் ஃபயர் ஸ்டிக் அந்த கேபிளுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான அடாப்டர். அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு HDMI அடாப்டர் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா, இந்த புதிய மாடல் ஃபயர் டிவி ஸ்டிக்கில் என்னென்ன விஷயங்கள் புதுமையாக பண்ணியிருக்காங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயங்கள் தெரியாமல் இருப்பாங்க ஒரு சிலர். அவங்களுக்கான அப்டேட்டை ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் உங்களுக்கு டிவியில் கனெக்ட் பண்ணி செட்டப் பண்ணுறது எப்படிங்கிறது ஒரு சில சாம்பிளும் நான் காமிக்கிறேன். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். பேசிக் தெரியாதவங்களுக்கு ஒரு அப்டேட்டை கொடுக்குறேன். நண்பா, இது ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் இப்போ பழைய டிவி இருக்குதுன்னு வச்சுப்போம். அதில் HDMI போர்ட்டு நீங்கள் பார்க்கும்போது அந்த டிவியில் HDMI போர்ட் இருந்தால் அந்த டிவியை கூட நீங்கள் ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டில் நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. கூகுள் பார்த்திங்கன்னா அவங்க க்ரோம் காஸ்ட்னு ஒரு ஸ்ட்ரீமிங் கேட்ஜெட்டு அறிமுகம் பண்ணாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் அந்த மாதிரி பண்ணாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போட்டியாக இந்த மாதிரி ஃபயர் டிவி ஸ்டிக்குன்னு இறக்கியிருக்காங்க. இது அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அமேசானுக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக ஒரு OTT பிளாட்ஃபார்ம் இருக்குது. ப்ரைம் வீடியோன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரைம் வீடியோவில் பாருங்கள், அந்த மூவியை அதில் பாருங்கள், HDயாக பாருங்கள், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக ஒரு OTT பிளாட்ஃபார்ம் இருக்கிறனால, அதாவது குறிப்பாக ப்ரைம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன்னா அமேசான்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்குது. அப்போ ஒரு வீடியோ ப்ளே ஆகும்போது இந்த ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி அல்காரிதம் அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. எப்படி ப்ளே ஆகணும், பஃபர் ஆகாமல் 4Kல ப்ளே ஆகணும், அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இவங்க சீக்ரெட்டாக சில கோடிங்கை வந்து கையாளுன்ட்ருப்பாங்க அல்காரிதத்தில். ஆனால் அதே வந்து நம்ம அங்கே பண்ண முடியாது, கூகுளோட ப்ராடக்ட்டில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ட்ரேட் சீக்ரெட்டை வந்து அமேசான் வெளியிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் அமேசான் ப்ரைமில் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ஃபயர் டிவி ஸ்டிக்கை வாங்குவாங்க. இப்போ உங்களுக்கு லைட்டாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கப்புறமா இந்த புதிய மாடல் ஃபயர் ஸ்டிக்கில் என்னென்ன விஷயங்கள் புதுமையாக கொண்டு வந்திருக்காங்கிறத பார்த்துக்கலாம். பழைய மாடலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே இருந்துச்சு. அதை வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். 4K உங்களுக்கு இதில் வேறு மாதிரி இருக்குது. அதாவது அல்காரிதத்தில் பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இன்டர்நெட்டோட ஸ்பீடு கொஞ்சம் உங்களுக்கு கீழே போய் மேலே போய் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்டெபிலைஸ் பண்ணி உங்களுக்கு பஃபர் ஆகாமல், குவாலிட்டியும் லாஸ் ஆகாமல் ப்ளே பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதாவது ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அந்த டோல்பி ஆடியோ அப்ளை பண்ணியிருக்காங்க கரெக்டான இடத்துல. கரெக்டாக அந்த ஆடியோ விஷயத்துலையும் ஆடியோ ஃபைல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித லாஸும் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க அதுலேயும் என்னென்ன கோடிங் பேக் வந்து பண்ண முடியுமோ எல்லா விஷயமே வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ்டாக பயன்படுத்த முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கிறனால
இப்போ ஒய்ஃபை 6 சப்போர்ட்டட் ரவுட்டர் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ரிமோட்டில் மைக் இருக்குது, அது பழசு மாதிரி தான், அது பிரச்சனை கிடையாது. மைக் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் கமெண்ட்ஸ் வந்து ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது, வேறு வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி இவங்க வந்து டிஸ்கவரி ப்ளஸ் அந்த டீம் கூட வந்து டைப் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் அதுவும் வந்து இப்போ பஃபர் ஆகாமல் ப்ளே ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மும் இதில் சப்போர்ட் ஆகும். அதாவது சோனி லைவ், C5, வூட், நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, டிஸ்னி இப்போ ஹாட்ஸ்டாரு, மெயினாக வந்து ப்ரைம் வீடியோக்காக இதை வாங்கலாம். அதாவது இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். கூகுள் நல்லா பண்ணுவாங்க, ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்க கண்ட்ரோலில் வந்து எல்லா ஓடிடியும் அந்த அளவுக்கு ஓப்பனாக கொடுக்கல. ஆனால் இவங்கள பொறுத்த மட்டும் இவங்ககிட்ட ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் அந்த ஃபீல்டில் இருக்கிறனால ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் டிவைஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஃபோன் கூட கூகுள் ஹோம் மினி அந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ணும்போது அதுக்கு வந்து கூகுள் தான் சிறந்தது. இந்த மாதிரி ஓடிடின்னு வரும்போது ஃபயர் ஸ்டிக் தான் நமக்கு சிறந்ததாக இருக்கும். இதோட ரிமோட்டை பாருங்கள். ரிமோட்டு பார்க்குறது ரொம்ப சிம்பிளாக தந்திருக்காங்க. மேலே மைக்கு, அப்புறம் அந்த அலெக்ஸாவோட வாய்ஸ் கமாண்டுக்கு இன்னொரு பட்டன் ஸ்பெஷலாக தந்திருக்காங்க. மற்றபடி நெட்ஃப்ளிக்ஸுக்கு தனியாக ஒரு பட்டன், ப்ரைம் வீடியோவுக்கு தனியாக ஒரு பட்டன். அதாவது ப்ரைம் வீடியோ கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அமேசான் ப்ரைம் ஓப்பன் ஆயிரும். அவ்வளோ சிம்பிளாக மெயினான விஷயங்கள் எல்லாமே ஒரு கிளிக் அக்சஸில் தந்திருக்காங்க. நண்பா, இந்த ஃபயர் டிவி ஸ்டிக்கை டிவியில் கனெக்ட் பண்ணுறது எப்படி, செட்டப் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துப்போம். ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது டிவி ஸ்டிக்கை என்ன பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக டிவியில் உங்களுக்கு HDMI போர்ட் எங்கே இருக்குங்கிறத தெரியும். அதில் கொண்டு போய் ப்ளக்இன் பண்ணால் போதும். ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறம் அடாப்டர் ஒன்று தந்திருப்பாங்க, அதில் பவர் கேபிளை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்புட்டை வந்து ஃபயர் டிவி ஸ்டிக்கில் ஒரு மைக்ரோ USB போட்டு தந்திருப்பாங்க, அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பவர் வந்துடும். அதுக்கப்புறம் டிவியில் வந்து HDMI போர்ட்டு எந்த போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த போர்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவியில் உங்களுக்கு ஃபயர் டிவின்னு ஒரு லோகோ வரும். கொஞ்சம் பேக்ரவுண்டெல்லாம் அப்படி பூட் ஆகிற ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறமா பேர் பண்ண சொல்லும், ரிமோட்டை ஃபயர் டிவி கூட பேர் பண்ண சொல்லும். அதுவும் ரொம்ப எளிமை தான். ஹோம் பட்டன், அதாவது வீடோட ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. ரிமோட்டை பாருங்கள், வீடோட சிம்பிள் எங்கே இருக்குங்கிறத பாருங்கள், சென்டரில் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், பேர் ஆயிரும். அதுக்கப்புறம் அதாவது வீடோட சிம்பிள் போட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எளிமையாக புரியுறதுக்கு தான் அந்த வீடோட சிம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் இருக்கும். அந்த வீடோட சிம்பிளுக்கு கீழே இருக்கக்கூடிய பட்டன் ப்ளே பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே முடிச்சிடும். அதாவது எல்லாமே கனெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ், மொழியே சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து இங்கிலீஷ், இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒய்ஃபை நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை ரவுட்டர் எது கூடயாவது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் அமேசான் அக்கௌண்ட்டை இது கூட லிங்க் பண்ணணும். அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அது ரொம்ப சிம்பிள். அதாவது ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபோனை எடுத்துக்கோங்க. ஃபோனில் வெப் ப்ரௌசர் இருக்கும், க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. amazon.com/code இந்த URLக்கு போகும்போது ஃபஸ்ட் டைம் உங்களை லாகின் பண்ண சொல்லும். உங்கள் அமேசான் அக்கௌண்ட்டுக்குள்ளாடி லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ப்ரைம் அக்கௌண்ட் இதில் இருக்கோ அதை லாகின் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த டிவி திரையில் வந்து ஒரு கோடு உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு D அப்படி இப்படி வருது ஒரு எழுத்து. அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை என்டர் பண்ணுறதுக்கு ஃபோனில் ஒரு திரை வரும். அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அமேசான் அக்கௌண்ட் ஃபயர் டிவியில் கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறமா ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கும், கேட்கும் பண்ணுறீங்களான்னு. மேஜர் அப்டேட்னா அது கேட்காது, கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் பண்ணிடும். இன்ஸ்டால் பண்ணி முடிகிறது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அந்த பேச்சஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது இன்ஸ்டால் பண்ண ஒவ்வொரு ஃபைல்ஸும் அதை வந்து கரெக்டான லொக்கேஷனுக்கு வந்து அலோகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அது முடிச்சதுக்கப்புறமா அதாவது எல்லாமே லோட் ஆனதுக்கப்புறமா திரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு ஃபுல்லி குவாலிஃபைட் ஸ்மார்ட் டிவி மாதிரி உங்கள் டிவி கன்வெர்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்கள் டிவி ஸ்மார்ட் டிவி தான். இதுக்கப்புறம் தனி அப்ளிகேஷன் ஸ்டோர் தந்திருப்பாங்க. அதாவது ப்ளே ஸ்டோர்னு உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற மாதிரி அமேசானோட அப்ளிகேஷன் ஸ்டோர் ஒன்று இருக்குது. அதில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆப் வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த வசதி தந்திருக்காங்க. அதுங்க சொல்லிட்டு நீங்கள் கேம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்காக, OTTக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஸ்டிக். அந்த வீடியோவை கண்டு கழிக்கிறதுக்காக நம்ம இதை வாங்கியிருக்கிறோம். இப்போ அமேசான் ப்ரைம் வீடியோ பார்க்கணுன்னா இது மூலிமா ரொம்ப
அதாவது நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் பார்த்துட்டு இருக்கும்போது பஃபர் ஆகும்போது உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி கடுப்பு இதில் வராது. அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஒரு ஃபோனில் வரக்கூடிய உங்களுக்கு 4G கனெக்ஷனை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு தொந்தரவு இல்லாமல் நல்லா கனெக்ஷன் வந்துச்சுன்னா பிரச்சனை எல்லாம் பஃபர் ஆகாமல் ப்ளே ஆகும். அந்த அளவுக்கு கேப்பபிளாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சம்பாதிக்கணும், நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப்பு தேவையோ, அதாவது சோனி லைவ், C5 எது வேணாலும் சரி தான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்டார் இன்க்ளூடிங் ஹாட்ஸ்டார், பிக் பாஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே எல்லா மேஜர் OTT ஆப்புக்கும் சப்போர்ட் தந்துருக்காங்க. அதுவும் பஃபர் ஆகாமல் ப்ளே ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து அல்காரிதம் வைஸ் சாஃப்ட்வேர்லேயும் ஹார்ட்வேர்லையும் என்னென்ன சேஞ்ச் வந்து கொண்டு வர முடியுமோ அதை வந்து கையாண்டுருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. இதை தாண்டி உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ வந்து அமேசான் கிட்ட நம்ம டைம் கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். அது டெமோ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பொருளோட விலை வந்து கேட்கணுன்னா கூட அதுக்கிட்ட கேட்கலாம். வேணால் நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், இதை பாருங்கள். அலெக்சா, டெல் மீ தட் டைம் நவ். The time is 3:22 p.m. Alexa, open Prime Video. Here's Prime Video. Alexa, iPhone 13 price now. One moment. Showing results for iPhone 13. The first one is Apple iPhone 13 mini. It's 79,900 rupees. டெமோ பார்த்துருப்பீங்க. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் இருக்குது. எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் வீடியோ வந்து மணிக்கூர் கணக்கில் போயிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கும் போர் அடிக்கும். ரொம்ப லெந்தாக போச்சுன்னா, 1 மணி நேரம் எல்லாம் போச்சுன்னா ரொம்ப கடுப்பாயிரும் உங்களுக்கே. ஸோ அதனால் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். அதாவது OTTக்கு சிறந்த ஒரு ஸ்டிக், ஃபயர் ஸ்டிக். இது தேவைப்பட்டால் உங்களுக்கு பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. TTGயோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியில் எந்த வித குறைபாடுகளும் இல்லை. டபுள் சர்டிஃபிகேஷன்னாலே கண்ணை மூடிட்டு வாங்கலாம். நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் வேணுங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க நண்பா. அதிகம் பேர் ஒரு விஷயத்த கேட்டிங்கன்னா அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் டெக்னாலஜி ரிலேட்டடாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரும். அது எந்த மாதிரி விஷயங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுனாலும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். இல்லை வர வைக்க முடியும்னாலும் பண்ணலாம். அதாவது அதிக ஆர்வம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டாபிக் எடுத்து பண்ணுவேன். ஸோ கமெண்டை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.